தாவேகா அது என்ன தற்குறி வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நேற்றைக்கு நாகை திருவாரூர்ல தன்னோட சாட்டர்டே ஹாலிடே ஷெடியூலை தொடங்கியிருக்கார். மக்கள்கிட்ட அவர் பேசும் பொழுது சில செய்திகளை பேசியிருக்கார். அதுல ஹீரோவா இருந்தவர் காமெடியனா மாறி சில காமெடி செய்திகளையும் பேசியிருக்கார். அதை பத்தி விரிவா பார்க்கலாம். கூட்டத்தில் மக்கள் கிட்ட பேசும் பொழுது, நண்பா ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள், தேங்க்யூ. ஜனங்களும் பாவம் பொழைச்சி போட்டோம், கொஞ்ச நாளாவது அவர் சந்தோஷமா இருக்கட்டும்னு கத்தி கூச்சல்லாம் போட்டிருக்காங்க, ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம்னு. அதுக்கு அவரு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தேங்க்யூவை வெளிப்படுத்தி இருக்காரு. பாவம் 2026 தான் உண்மை என்னன்னு விஜய்க்கு தெரிய போகுது. இதுல ரொம்ப ஹைலைட் காமெடி என்னன்னா, திமுக கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்துருக்கு, ஆனா நான் உழைச்சி ரத்த சிந்தி வேர்வை சிந்தி இந்த பணத்தெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு வேர்வை சிந்தி உழைக்கிறத நீங்களும் பாக்குறீங்களா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். தாவேகா தலைவர் விஜய் தன்னோட ரசிகர்கள் கிட்ட சாரி தொண்டர்கள் கிட்ட பேசும் பொழுது சிலவற்றை பேசுறாரு. நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா, நான் உங்ககிட்ட வரக்கூடாதா, நான் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு பல நிபந்தனைகள் போடுறாங்க. அந்த திமுக அரசை பார்த்து கேட்கிறேன், இதே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா, உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தா பவர் கட் பண்ணுவீங்களா, கரண்ட் கட் பண்ணுவீங்களா, அப்படி இப்படின்னு பேசுறாரு. திமுக ஒரு பணங்காட்டுனரி, அதை பத்தி விஜய்க்கு தெரியாது போல. நீங்களே பாருங்க. வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போ இந்த கரண்ட் ஆஃப் பண்ணி தீய சக்தியை உள்ள ஏற்றி வன்முறை பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுற திமுக அரசை சந்தித்து சென்றிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேலூர் பொதுக்கூட்டத்துக்கு வரும்பொழுது பவர் கட் ஆயிருக்கு விஜய் சார். நீங்க அந்த நேரத்துல நியூஸ் பாக்குறது இல்லை போல இருக்கு. சரி அதெல்லாம் ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கூட்டத்துக்கு வரும்பொழுது பவர் கட் ஆயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அதை திமுக பண்ணல. உங்க கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகி தான் எங்க தலைவர் கூட்டத்துக்கு வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு, அங்க ஜனங்கள்லாம் நிறைய இருப்பாங்க, பெரிய பெரிய மின் கம்பிகள் இருக்கு, அதனால பவரை கட் பண்ணுங்க அப்படின்னு அவர் கொடுத்த கடிதம் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு தமிழ் படிக்க தெரியும்ல, நீங்களும் படிச்சு பாருங்க விஜய் சார். அடிக்கடி பாஜகவோட திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு விஜய் சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கு நான் பதில் சொல்றதை விட எங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்பா தளபதி ஒரு சிறந்த பதிலை சொல்லியிருக்காரு. நீங்களும் கேளுங்க. பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில் நிறைய பேர் சொல்லிக்கலாம், ஆனால் அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுகட்ட மட்டும்தான் இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் திமுக ஆட்சி நீடித்தாதான் தமிழ்நாடு இதே போல் தொடர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு தெளிவாக இருக்காங்க. கேட்டுச்சா மை டியர் விஜய் சார், கேட்டுச்சா? விஜய் பேசிட்டே இருக்க சொல்ல நாகையில் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவருக்கு வேலையே முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவை செய்யறது தான் அப்படின்னு பேசியிருக்காரு. யோசிச்சு பார்க்குற உண்மை தானே பேசியிருக்காரு. முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதி. அப்போ முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு குடும்பம் தான். அப்போ ஒரு அமைச்சருக்கு என்ன வேலை? முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவை செய்யணும், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சேவை செய்யறாருன்றத விஜய் மறைமுகமா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட நன்றி. உங்களுக்காகவே பேசுறேன்னு சிலவற்றை பேசியிருக்காரு. அப்படி பேச சொல்ல நாகையில கடல்சார் கல்லூரியோ பல்கலைக்கழகமோ இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சாரி சார்,
தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் தான் இருக்கு. தயவு செஞ்சு ஒரு விசிட் போயிட்டு வாங்க. மண்ணரிப்பை தடுக்கிற அலையாத்தி காடுகளை காக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. 2021 45 சதுர கிலோமீட்டரா இருந்த அந்த அலையாத்தி காடுகளை பெருக்கி இப்ப 90 சதுர கிலோமீட்டரா உயர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. மண்ணரிப்பை காக்கிறதுல தமிழ்நாடு அரசு நிறைய முன்முயற்சிகள் எடுத்திருக்கு. பேப்பரை படிங்க விஜய் சார். பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு வந்தா இத்தனை நிபந்தனைகள் போடுவீங்களா, ஐயையோ அப்பப்பா அப்படின்லாம் பேசியிருக்கீங்க. 2024 ஏப்ரல் 9 பிரதமர் மோடி சென்னையில் ஒரு பேரணி வந்தார். 20 நிபந்தனைகளை காவல்துறை அந்த பேரணிக்கு விதிச்சிருக்கு. பாவம், உங்களுக்கு எதுவுமே தெரியல போல. உங்களை சொல்லி குத்தம் இல்லை சார், உங்களுக்கு எழுதி கொடுக்குறாருல அவருக்கு தான் எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். சார், மை டியர் விஜய் சார், உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தயவு செஞ்சு அடிப்படை அரசியல் புரிதல் இருக்கிற, நடப்பு அரசியலை தெரிஞ்சிருக்கிற யாரையாவது ஒருத்தரை ரைட்டரா உங்க பேச்சுக்கு வச்சுக்கோங்க. எதுவுமே தெரியாதவங்களை வச்சு எழுதி பேச வச்சா இப்படிதான் ஆகும். சரி விஜய் சார், அடுத்து என்ன பேச போறீங்க? ஓ ஓகே ஓகே, சாட்டர்டே முடிஞ்சில்ல, அடுத்த சாட்டர்டே தான் வெளியே வருவீங்க. அது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே ஓகே, உங்களை அடுத்த சாட்டர்டே சந்திக்கிறேன். நன்றி.